வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் பேசுகிறேன். ஏன் உங்கள் லவ்வருக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் லவ்வரை நீங்கள் உண்மையாக லவ் பண்ணுறீங்க, அவளுக்காக எல்லா நேரமும் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க, அவளுக்காக கிஃப்டாக வாங்கி எல்லாமும் கரெக்டாக தான் பண்ணுறீங்க. ஆனாலும் அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்கள் லவ்வர் மட்டும் இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி 3 மாதத்தில் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும், 6 மாதத்தில் உங்களை கழட்டி போயிடுவா. நீங்கள் கேட்கலாம், ஏன் எல்லாம் ரைட் தானே, இப்படி தானே லவ் பண்ணணும், இதான லவ்? ஃபஸ்ட்டு தமிழ் படம் பார்க்குறத நிறுத்துங்க. நீங்கள் நினைக்கிற லவ் வேறு, ரியாலிட்டி வேறு. ஃபஸ்ட்டு ஜென்ரல் சைக்காலஜி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பொருளை ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ப்ளே ஸ்டேஷன். அதை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்றீங்க, அதை ரொம்ப லவ் பண்ணுறீங்க. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அதனால் அது மேலே ரொம்ப லவ் இருக்கும். கடைசியாக உங்கள் வீட்டில் அதை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும், 24 ஹவர்ஸும் விளாண்டுட்டு இருப்பீங்க. செகண்ட் மந்த் நார்மலாக இருக்கும், ஒரு நாளைக்கு 4 or 5 hours விளாண்டுட்டு இருப்பீங்க. தேர்ட் மந்த் எப்படி இருக்கும்? போரிங்காக இருக்கும், ஒரு 3 daysக்கு ஒரு வாட்டி விளாடுவீங்க. ஃபோர்த் மந்த் போர் அடிச்சிடும். ஏன்னா அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது கிடைக்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், அதுக்காக ஒர்க் பண்ணுவோம், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஒன்ஸ் கிடைச்ச பிறகு அது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்சா இன்னைக்கு விளாட்லாம், பிடிக்கலாம் விளாட தேவையில்லை. அதுக்காக நீங்கள் முன்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு, அதனால் அதுக்கு இனி வேல்யூவே இல்லை. இதே தான் லவ்லையும். ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த பொண்ணுக்காக எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க. எப்போனாலும் அந்த பொண்ணோட ஈஸியாக பேசலாம், நீங்கள் பிடிச்சா பேசலாம், பிடிக்கலாம் பேச தேவையில்லை. ஸோ இனி அந்த பொண்ணு உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ரொம்ப ஈஸியாகிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு வேல்யூவே இல்லை. அதனால தான் அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள். பிரியாணியை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கும். அதே பிரியாணியை நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விலகி போனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்களும் சந்தோஷமாக விலகி போங்க. ஒரு 4-5 நாள் மெசேஜ் பண்ணாதீங்க. மேபி அந்த பொண்ணு கோவப்படலாம், மேபி அந்த பொண்ணு அப்செட்டாக இருக்கலாம், நீங்கள் மெசேஜ் பண்ணலன்னு. ஆனால் இந்த வாட்டி சத்தியமாக சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே 3 மடங்கு அதிகமாக அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணை நீங்கள் எப்பயுமே உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய 3 விஷயம். ஒரு 2-3 daysக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுங்கள். அந்த பொண்ணு அதிகமாக உங்களுக்கு கால் பண்ண வைங்க. வீக்லி ஒரு வாட்டி மீட் பண்ணுங்கள். ஏன்னா அட்ராக்ஷன் க்ரோஸ் இன் ஸ்பேஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு எப்பயுமே உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம லவ் குரு சேனலில் பிகினிங் ஆஃபராக ஃப்ரீயாக பர்சனல் அட்வைஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். உங்கள் க்ரஷ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாங்கள் கேட்டு லிசன் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கலான்னு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃப்ரீயாக பர்சனல் அட்வைஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை 5 வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம சேனலோட அஃபிஷியல் மெயிலுக்கு அனுப்பிட்டு அதோட உங்களோட இஷ்யூவை சின்ன ஸ்டோரி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை அனுப்பிடுங்க. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு 24 hours உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நம்ம சேனலோட அடுத்தடுத்த லவ் டிப்ஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.